நான்லாம் நியூஸ் சேனலே பார்க்காத ஆளுங்க. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நான் காலை சாப்பாடு சாப்பிடவே இல்லைங்க. சாப்பிடணுங்கிறதே நான் மறந்துட்டு 12:30 மணிக்கு அப்புறம் தான் எனக்கு லைட்டாக பசிச்சா மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு யோசிச்சு பார்த்தா காலை சாப்பாடே சாப்பிடல. அந்த அளவுக்கு வந்து நியூஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்துட்டேன். அதுவும் நேற்றுக்கும் இன்னைக்கும் ஓவர் டைமாக போயிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து திக் திக் நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு எனக்கு. 2 நாளாவே ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க எனக்கு. என்ன வேலை செஞ்சாலுமே ஒரு நிதானமே இல்லாதது மாதிரி இருக்கு. சமைக்கும் போது இதை எடுத்து அதில் போகிறது, அதை எடுத்து இதில் போகிறது, சில பொருள் போடுறதுக்கே மறந்து போயிடுறேன். எனக்கு அரசியல் எல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாதுங்க. பட் இந்த எலெக்ஷனில் ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தேன். பட் கை கேட்டினது வாய் கேட்டாமல் போயிடுமோ அப்படின்னு எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. இப்போது இது ஃபுல்லாகவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. என்னதான் நமக்கு கஷ்டம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே விளங்குற அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன். நம்ம தளபதி சிஎம் ஆவாரா இல்லை ஆக விடுவாங்களா விடவே மாட்டாங்களா அப்படிங்கிற கஷ்டம் தான் போல இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நியூஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். பகலில் தான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நைட்டில் தூங்கினா தூக்கத்தில் கூட இதே தாங்க கனவுல வருது. ஒரு மனுஷன் நல்லது பண்ணணும்னு நினச்சது தப்பா, அவரை வாழவும் விடாமல் சாவும் விடாமல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு அவ்வளோ மனசுலாம் நொந்து போகுதுங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படி தான் இருக்குது எனக்கு.